இந்த கேக்கு நான் அக்டோபர் மாதம் செஞ்சது. என்னோட மகளோட பிறந்த நாள், அவளோட 15வது பிறந்த நாளுக்கு செஞ்சது. ஒவ்வொரு வருஷமும் அவளோட பிறந்த நாளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு கேக்கு செய்யணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி செஞ்ச கேக்கு தான் இது. பால்கோவாவில் செஞ்சது. பால்கோவா கூட நம்ம வீட்லேயே செஞ்சனால அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு லேயருக்கும் நிறைய பால்கோவா போட்டிருந்தோம். அதனால் லேயர் சாப்பிட்றப்போ அந்த பால்கோவாவோட டேஸ்ட்டு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பேட்டர் மிக்ஸ் பண்ணுறப்பவும் பால்கோவா செய்கிறப்பவும் எல்லாத்துலேயும் வந்து ஏலக்காய், ஃப்ரெஷ் ஏலக்காய் சேர்த்துருந்தேன். அதனால் அந்த ஏலக்காவோட ஃப்ளேவருமே நல்லா தெரிஞ்சுது. குங்குமப்பூவும் சேர்த்துருந்தேன். கேக்குக்கு வந்து கலருக்கு குங்குமப்பூ தான் சேர்த்துருந்தேன், ஒரிஜினல் குங்குமப்பூ சேர்த்துருந்தேன். அதனால் அந்த கலர் முதற்கொண்டு எல்லாமே முடிஞ்ச அளவு நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்னு பார்த்து செஞ்சேன் இந்த கேக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கேக்கு வெட் பண்ணுறதுக்கு கூட பால் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் பால்கோவா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குங்குமப்பூவெல்லாம் போட்டு எடுத்திருந்தேன். அதனால் அது பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு குறிப்பாக வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு கஸ்டமர் எனக்கு இதே ஃப்ளேவரில் கேக் வேணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்லாங்க. அதாவது நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர், அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த கேக்கில் இருந்துச்சு. டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைன் தான் கொடுத்துருந்தேன். பொதுவாக வீட்டில் செய்கிற கேக் அப்படின்னா டிசைன் எல்லாம் ரொம்ப யோசிக்க மாட்டேன், சிம்பிளாக செஞ்சுருவேன். பக்கத்துலேயே உட்காந்து குழந்தைங்களும் சேர்த்து அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அவங்களும் சேர்த்து அதில் டிசைன் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்ச கேக்கு ஃபேமிலியாக செய்கிறது தான். குழந்தைங்களுக்கும் எனக்கு வீட்டில் அந்த மாதிரி கேக்கு செய்கிறப்போ ஃபேமிலியாக உட்காந்து செய்கிறது தான். நான் கேக்கு செய்யணும்னு ஆரம்பித்ததே என்னோடய குழந்தைங்களுக்காக தான். அவங்களோட பிறந்தநாளுக்கு வெளியே வாங்க முடியாமல் தான் நான் வீட்டிலே செய்யணும் அப்படின்னு குக்கரில் செய்ய ஆரம்பித்து எனக்கு வந்து அவனில் செஞ்சு அதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனாலேயே எனக்கு அவங்களோட பிறந்தநாள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்னதாக ஸ்பைரல் ஹேண்டில் ஒன்று வச்சுட்டு வீட்டிலே நானும் என்னோடய குழந்தைங்களும் மட்டும்தான் இருந்தோம். ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி டியூட்டி, அதனால் அவங்க டியூட்டிக்கு போயிருந்தாங்க. ஸோ நானும் குழந்தைங்களும் மட்டும்தான் இருந்து அந்த கேக்கை கட் பண்ணியிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கேக் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்திருந்தேன். எல்லாரும் செம்மையா ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் இவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அப்படி செஞ்ச ஒரு கேக் தான். உங்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா கேக் தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரௌனி, குக்கீஸ், சாக்லேட் எல்லாம் தேவைப்படுதுன்னா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கொரியர் சர்வீஸ் கூட இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.